நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பொதுத்தமிழ் டாபிக்ல இருக்க தமிழ் அறிஞர்கள். அந்த டாபிக்ல வந்து தாயுமானவர். அவர பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து நெறைய தமிழறிஞர்கள் பத்தி வீடியோஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அத யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ்ல போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க பார்க்கலாம். தாயுமானவர பத்தி பார்க்கலாம். இப்போ தாயுமானவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேடிலியப்பர் கெசவள்ளி அம்மையார். அவருடைய மனைவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டுவார் குழலி. அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க திருமறைக்காடு. வேதாரண்யம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து தாயுமானவர் வந்து பிறந்திருப்பார். அவருடைய காலம் பாருங்கள். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு கிபி 18ஆம் நூற்றாண்டு. இது முக்கியம். கிமுவா கிபியான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவருடைய ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா மௌனகுரு. தாயுமானவருடைய ஆசிரியர் பேர் வந்து மௌனகுரு. முக்தி அடைந்தவர். எப்போ முக்தி அடைஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரம். அந்த பிளேஸில் தான் வந்து தாயுமானவர் வந்து முக்தி அடைஞ்சிருப்பார். அவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு வந்து அவர் படைச்சிருப்பார். தமிழ் மொழியின் உபநிடதம் அந்த படைப்பு வந்து இவர் தான் வந்து படைச்சிருப்பார். தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இன்னொன்று வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1452 பாடல்கள் வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாயுமானவர் திருவருளால் பிறந்ததால் தாயுமானவர் என பெயர் சூட்டியிருக்காங்க இவருக்கு. தாயுமானவர் நினைவு இல்லம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அவருடைய பாடல் வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னொன்று வந்து பராபர கன்னி இருக்கு இல்லையா? அந்த பராபர கன்னியோட பாடல் ஆசிரியரும் வந்து தாயுமானவர் தான். அவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை பாருங்கள். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சுத்தே என் உள்ளத்தெளிபே பராபரமே காலமும் தேசமும் வகுத்து கருவிய ஆதி விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும் விழுப்பொருளே யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். சரிங்களா? அவ்வளோதான். தாயுமானவரை பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.